குட் ஈவினிங் டீம் மெம்பர்ஸ். ஒரே பரபரப்பாகவும் பயங்கர ஆர்வமாகவும் போயிட்டு இருக்கு இல்லையா? ரைட். நம்ம சைட் நேற்றுலேருந்து ஓப்பன் ஆகிருக்கும். அதில் ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்கு. அதை பற்றி டீட்டெயிலாக நம்ம நாளை இல்லை மண்டே பேசலாம், சரிங்களா? ரைட். இது எஸ்பிஓக்கு ரெகுலராக நடக்கிற விஷயம் தான், எங்களுக்கு பழகி போன ஒரு விஷயம் தான். எங்களுக்கு மட்டும்தான் இப்படியெல்லாம் நடக்கும்ன்ற மாதிரி அமையும். அது மாதிரி நிறைய நடந்துகிட்டு இருக்கு. அது ஒரு பக்கம் நடக்கட்டும். ரைட். நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு தான் இருப்போம். நெக்ஸ்ட் எல்லா கேள்விகளுக்கும் நெக்ஸ்ட்னு ஒரு கேள்வி இருக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், அவ்வளோதான். ரைட். அதுக்கான பதில் கிடைக்கும். அந்த பதிலை நோக்கி நம்ம ஓடிக்கிட்டே இருப்போம். நம்ம சைட்லேயும் ஒரு பிரச்சனை பார்க்கலாம். இவ்வளோ நாளாக நம்ம சைட்டில் வேறு ஒரு பிரச்சனையை சந்திச்சுட்டு இருந்தோம். பட் 2 டேஸாக புதுசாக ஒரு பிரச்சனை வந்திருக்கு. அதையும் பார்ப்போம், பிரச்சனை இல்லை. மேக்ஸிமம் நெக்ஸ்ட் வீக் எண்டுக்குள்ளே அப்ரூவல் லெட்டர் நமக்கு வந்துடும் சொல்லிட்டாங்க. ஸோ இது மேக்ஸிமம் டேட் அவங்க கொடுத்துருக்குறது. மண்டே டியூஸ்டேக்குள்ளே உங்களுக்கு நான் கன்ஃபர்மேஷன் கொடுத்துறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்லேருந்து மேக்ஸிமம் நெக்ஸ்ட் வீக் எண்டுக்குள்ளே, ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஃப்ரைடே சாட்டர்டேக்குள்ளே நமக்கு லெட்டர் வந்துடும் சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலும் நம்ம மண்டேவிலேருந்து நிறைய ஒர்க் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ரைட். ஏன்னா அவங்க பிளான் என்ன பிளான், அதுக்கு என்ன கான்செப்ட் அப்படிங்கிறதுக்கு அவங்க மண்டே டியூஸ்டேக்குள்ள அந்த அப்ரூவல் கொடுத்துருவாங்க. அவங்க சொல்லிட்டாலே போதும், லெட்டர் பொறுமையாக தான் வரும். அது நிறைய பேர்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் கொடுப்பாங்க. ஓகே, அது பிரச்சனை இல்லை, வரட்டும். வேண்ட கூட வரட்டும். நமக்கு பிளானுக்கு ஓகே கிடச்சிரும். மண்டே ஆர் டியூஸ்டேவில் கிடச்சிரும்னு சொல்லியிருக்காங்க. கிடைச்ச உடனே நம்ம பிளான் பப்ளிஷ் பண்ணிட்டு அதுக்கு தேவையான நிறைய வேலைகள் பண்ண வேண்டியது இருக்குது. அந்த பிளான் பெருசு, கான்செப்ட் பிரச்சனை தான் சொன்னலையா. இதுக்கு முன்னாடி பார்ட் டைம் ஜாப் கம்பெனியாக இருந்த ஒரு எஸ்பிஓவை நம்ம இப்போ வேறு ஒரு ப்ரைவேட் லிமிட்டடாக பேருக்கு மாற்றினா போதாது. ப்ரைவேட் லிமிட்டட் யார் வேணாலும் வாங்கிக்கலாம். அப்ரூவல் வாங்கத்தில் அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. ஆனால் அதுவுமே நமக்கு பிரச்சனை வந்துச்சு. இந்த நேமில் தான் பிரச்சனை வந்துச்சு. அதுவும் நம்ம பார்த்தோம். ஸ்டார்டிங்கில் வந்து தெரியும் எல்லாருமே இல்லையா? எல்லாருமே தானே ஸ்டார்டிங்கில் வந்துருக்கீங்க. ரெகுலராக ஆடியோ கேட்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரைட். அப்படி இருக்கும்போது நம்ம அந்த பேர் வச்சோம்ல, ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் ஒரு பேர் வச்சோம். அதில் எங்களுக்குன்னு ஒரு கான்செப்ட் இருந்தது. இப்படி தான் பண்ணணும், இதை தான் பண்ணணும்னு ஆசைப்பட்டோம். அப்போதைக்கு பண்ண முடியாத விஷயங்கள் ஃபியூச்சர் எஸ்பிஓவில் நம்ம பண்ணுறோம். கண்டிப்பாக ஒரு நாள் பண்ணுறோம், ஒரு நாள் பண்ணுறோம். பெண்டிங்கில் வச்சு இந்த விஷயத்தை இப்போ பெருசாக உருவாக்கி கொண்டு வந்திருக்கும். அதற்கான வேலைகள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் மண்டேவிலேருந்து. அப்போ ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண மாட்டோமா சார்? அதான் ஒர்க்கே. ரைட். நீங்கள் தானே பண்ண போகிறீங்க. நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி வரதோட சரி, அதெல்லாம் நீங்கள் தான் பண்ண போகிறீங்க. உங்களுக்கு தான் வேலை இருக்குது. ஸோ எக்ஸாக்டாக சொல்லணும்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இதுக்கு முன்னாடி ஆடியோவில் சொல்லியிருக்கேன் நான். நெக்ஸ்ட் மண்டேவிலேருந்து கம்பல்சரி நீங்கள் எல்லாம் பிஸி ஆகிடுங்க. நிறைய வேலைகள் இருக்குது. நம்ம மண்டேவிலேருந்து ரெகுலராக நிறைய விஷயங்கள் வந்துகிட்டே இருக்கும். பிடிச்சிக்கிட்டு ஃபாலோ பண்ணிட்டு ஓடி வந்துட்டு இருக்கிற வந்துட்டே இருக்க வேண்டியது. நம்ம அடுத்தடுத்து போயிட்டே இருப்போம். நிறைய விஷயங்கள் நடக்க போகுது. நெக்ஸ்ட் மண்டேவிலேருந்து பிஸி, எவ்ரி ஒன் பிஸி. எஸ்பிஓலுக்கு அத்தனை பேருக்கும் ஆடியோ வந்துகிட்டே இருக்கும், இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துகிட்டே இருக்கும், நடந்துகிட்டே இருக்கும். அடுத்தடுத்து போயிட்டே இருப்போம். ரைட். அதனால் கொஞ்சம் நோட்டீஸ் போட இம்மீடியட்டாக ஃபாலோ பண்ண கற்றுங்க. 3 நாளைக்கு முன்னாடி போட்ட ஆடியோ இன்றைக்கி கேட்டுட்டு இன்றைக்கி ஃபாலோ பண்ணுறவங்களாம் ஃபாலோ பண்ணி வரது கஷ்டம். நம்ம ரெஸ்ட் எடுத்தது போதும். சொல்ல மறந்துட்டு ஒரு விஷயத்தை ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். நாம் இத்தனை மாதம் இப்படி உட்காந்ததுக்கான காரணம் யார் அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. எஸ்பிஓக்கு அகைன்ஸ்டாக ஆர்பிஐக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. எஸ்பிஓக்கு அகைன்ஸ்டாக ஆர்பிஐ வாண்டடாக வந்து இந்த விஷயங்கள்லாம் அவங்க பண்ணலை. நீங்கள் எப்படி பண்ணக்கூடாது, அப்படி பண்ணக்கூடாது சொன்னது. இந்த அப்ரூவல் வாங்க, அதை பண்ணுங்கள், இதை பண்ணுங்கள். ஸோ உங்களுடைய பிஸ்னஸ் கான்செப்ட் சரியில்லை, எல்லாத்தையும் மாற்றுங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம மேலே ஒரு கேஸ் போடுற அளவுக்கு ஒரு விஷயம் நடந்திருக்கு. எங்களுக்கு இப்போ தான் தெரிய வந்திருக்கு. யார் பண்ணாங்கன்றதை எவிடன்ஸோடு எடுத்திருக்கோம். கூடிய சீக்கிரம் அதையும் இன்ஃபார்ம் பண்ணுறேன். அது யார், இத்தனை லட்சம் பேரும் இத்தனை மாதமாக பாதிக்கப்பட்டதுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆர்கனைசேஷன். கூடிய சீக்கிரம் அதை பற்றி நான் சொல்கிறேன். ஓகே, என்ன பண்ணலான்றத அப்புறமா டிசைட் பண்ணலாம். சரியா? அதே மாதிரி தான் இப்போ ஒரு பிரச்சனை நம்ம சைட்டுக்கு வந்திருக்கு. அதுவும் பார்த்துக்கலாம். ரைட். இப்போ அந்த ஆர்கனைசேஷன் ட்ரை பண்ணாங்க, எஸ்பிஓக்கு அகைன்ஸ்டாக ஒரு விஷயத்தை பண்ணாங்க. ஒரு ஃபேக்கான ஒரு கம்ப்ளைண்ட் மாதிரி தான் அது. கம்ப்ளைண்ட்டே தான், என்ன ஒன்று போலீஸ் ஸ்டேஷனில் கொடுக்கல, ஸ்ட்ரைட் டு ஆர்பிஐ. நான் தான் சொன்னேன் இல்லையா? ரைட். நம்ம பேமெண்ட் ரிலீஸ் பண்ணுறது கூட உடனடியாக இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்கன்னு. அந்த அளவுக்கு யாருன்னா அது யாரும் நாங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஓகே, இவங்க அப்போ கொடுக்க முடியும். ஏன்னா அவங்களுக்கு ஒரு கனெக்ஷன் இருக்குது. அதனால் அப்போ அவங்க கொடுக்கலாம் அப்படிங்கிறத, ஏன்னா அந்த நாலேஜ் தெரிஞ்ச ஒரு ஆர்கனைசேஷன் தான். ரைட். பேமெண்ட் ரிலீஸ் பண்ணுறாங்க, நாங்கள் இந்த மாதிரி சொன்னமே, நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு உங்கள் பேச்சை மீறி அவங்க கம்பெனி ரன் பண்ணுறாங்கன்னு நம்ம ஒரு 400 பேருக்கு பேமெண்ட் ரீஃபண்டபிள் கொடுத்ததுக்கு பஞ்சாயத்து பண்ணாங்களே, அதுவும் யார், ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்றதை இனிமேல் தான் அதை ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அவங்களை கேட்கணும், நேரடியாக கேள்வி கேட்போம். அதுக்கு அவங்க கண்டிப்பாக பதில் சொல்லியே தரணும். நாம பதில் சொல்லியாச்சு. அவங்க எஸ்பிஓ மேலே கொண்டு வந்த எந்த ஒரு குற்றமும் ப்ரூவ்டே கிடையாது. அப்படியெல்லாம் எஸ்பிஓ இல்லைன்றதை இன்றைக்கி உட்காந்து 6 மாதம் டைம் எடுத்துக்கிட்டாலும் 6-7 மாதம் டைம் எடுத்தாலும் நம்ம உட்காந்து ப்ரூவ் பண்ணியாச்சு. ரைட். அதை கவர்மெண்ட்டே அக்செப்ட் பண்ணியிருக்கு. கூடிய சீக்கிரம் அதுக்கான லெட்டரும் கிடைக்கும். உங்களுக்கு எல்லாமே உங்கள் மேலே என்னென்ன அலிகேஷன்ஸ் வந்தது அதெல்லாம் நாங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு உங்கள் கம்பெனி அப்படிலாம் கிடையாது, நீங்கள் தாராளமாக உங்கள் பிஸ்னஸ் ரன் பண்ணுங்கன்னு ஒரு அப்ரூவல் லெட்டர். அதுக்காக தான் ஓடிட்டு இருக்கோம் இல்லையா? ரைட். அப்போ தான் நாங்கள் நெக்ஸ்ட் டைம் நம்மளை வேறு யாரும் கேள்வி கேட்க முடியாதுல்ல. வேறு யார் கேள்வி கேட்க முடியும்? இந்த மாதிரி பர்சன்ஸ்லாம் நமக்கு அகைன்ஸ்டாக பண்ண மாட்டாங்கல்ல. நம்ம கூடவே இருந்தவங்க தான். நெக்ஸ்ட் வீக் போல நான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறது யாருன்னு இங்கே பேசுவோம். இதே நோட்டீஸ் போல் அவங்களும் இருக்காங்க. கண்டிப்பாக இருக்காங்க, எனக்கு தெரியும் இல்லையா? ரைட். அவங்கள தெரிஞ்சுக்கிட்டோம்.
நம்ம இவங்களுக்கு தெரியாதுன்னு செஞ்ச ஒரு வேலையை அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படிங்கிற விஷயம். நம்ம ஏதோ ஒரு சின்ன கம்பெனி ஈஸியாக முடிச்சு விடலாம்னு நினச்சாங்க, அவங்களுக்கு தெரியாது. நான் ஸ்டார்டிங்லாம் சொல்லியிருப்பேன், எஸ்பிஓ இங்கே எஸ்பிஓவில் இருந்து நடத்துகிறவங்க என்ன ஓகே, அந்த அளவுக்கு இல்லாதவங்களா இருக்கலாம், பெருசாக ஒரு சப்போர்ட் பலம்னு. பட் எஸ்பிஓ ரன் ஆகிறதுக்கு ஒரு பெரிய சப்போர்ட் இருக்குது, அது உங்களுக்கு தெரியாது. அதனால் அவங்க இந்த மாதிரியான வேலைகள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ரைட், ஓகே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். சைட் ஒரு பக்கம் பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஏன் சைட் இப்படி இருக்குது, ஏன் இப்படி ஓப்பன் ஆயிருக்கு, ஏன் இந்த மாதிரி அறிமுகமாக இருக்குது, அதுக்கும் காரணம் இருக்குது. நான் மண்டே உங்களுக்கு அதுக்குறான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்குறேன். மண்டே டியூஸ்டேவில் வந்து ரெகுலராக நிறைய அப்டேஷன்ஸ் வரும். கொஞ்சம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், தயவு செய்து ஃபாலோ பண்ணுங்கள். இந்த நோட்டீஸ் போர்ட் குரூப்பில் நிறைய ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க, நான் சொல்லியிருக்கேன் இல்லையா. ரைட், ரெகுலராக அவங்கள ஃபாலோ. அதில் ஒருத்தர் பார்த்துட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு கேட்டார், இந்த டிஸ்லைக் போடுறாங்க இல்லையா, அவங்கள பார்த்து அவங்களுக்கு ஏன் இவங்கள யார், உங்கள் கம்பெனி அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை பண்ணியிருக்கா, இல்லை உங்களால் பாதிக்கப்பட்டவங்களா அப்படின்னு கேட்டாங்க. அதான் சார் தெரியல, தேடிக்கிட்டு இருக்கோம். கம்பெனி பிடிக்கலன்னா ரீஃபண்டபிள் கொடுத்துட்றோம். எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில், என்னுடைய நாலேஜுக்கு தெரிஞ்சு இந்தியாவிலே ரீஃபண்டபிள் கொடுக்குற ஒரே பார்ட் டைம் ஜாப் கம்பெனி எதுனா அது எஸ்பிஓ மட்டும்தான் சார். அப்படி இருந்த ஆப்ஷனை, இந்த மாதிரி ஒரு ஆப்ஷனை ப்ரொவைட் பண்ணுறதே தான். பார்ட் டைம் ஜாப் கம்பெனியில் என்னெல்லாம் பண்ணணுன்ற விஷயங்களை, இதெல்லாம் பண்ணணுமா அப்படிங்கிற விஷயங்களை உருவாக்கிட்டு இருக்கிறதே நாங்கள் தான். அப்படி இருந்தும் ஒரு டிஸ்லைக் வருதுன்னா யார் என்னன்னா, நம்ம பேசக்கூடிய விஷயங்களை அவங்களுக்கு பிடிக்கல, அவங்களுக்கு அவங்க எதிர்பார்க்குற ஏதோ ஒரு விஷயம் அந்த ஆடியோவில் கிடைக்கல அப்படின்றதுக்கு ஒரு சிலர் பண்ணுவாங்க. ஒரு சிலர் ஆடியோ வருதுனாலே போதும், ஆடியோலாம் விடுங்க, நான் ஒரே ஒரு புள்ளி போய் வச்சுட்டு அதனால டிஸ்லைக் போட்டுருவாங்க. அதுக்குன்னு ஒரு குரூப் இருக்குது சார், அவங்களுக்கும் எஸ்பிஓக்கு சம்மந்தம் இல்லை. இது ஒரு காமன் குரூப், பப்ளிக் குரூப், யார் வேணாலும் ஜாயின் பண்ணலாம். லிங்க் கிடைச்சா போது யார் வேணாலும் ஜாயின் பண்ணிடலாம். அதனால் இதெல்லாம் கொஞ்சம் வரது சகஜம் தான் சார். அது ஒன்றும் பாதிக்கப்பட்டவங்களாம் இல்லை. அப்படி இருந்தாங்க எங்ககிட்ட மெயில் ஆப்ஷன் இருக்குது, கான்டாக்ட் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்கோம். ஒவ்வொருத்தரையும் ரீஃபண்டபிள் ரிக்வெஸ்ட் கொடுங்கன்றோம் கொடுத்துட்டு தான் சார் இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கவங்களாம் நாங்கள் அக்செப்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். இவங்களாம் அந்த லிஸ்ட்டில் வர மாட்டாங்க. இவங்க இதுக்குனே இருக்காங்க, காலகாலமாக தொட்டு வந்துட்டு இருக்காங்க. இவங்களாம் நான் ஏதாவது அங்கே ஒரு போய் புள்ளி வச்சு சென்ட் கொடுத்த உடனே டிஸ்லைக் போட்டுருவாங்க. அவங்களுக்கு அதில் ஒரு நட்பாசை, அதில் ஒரு ஆசை. என்னையோ நான் பேசுகிறதையோ கம்பெனி சம்மந்தப்பட்ட விஷயங்களையோ பிடிக்காத மக்கள் கொஞ்சம் பேர் இருக்காங்க. கம்பெனிக்கும் அவங்களுக்கு சம்மந்தமே இல்லாதவங்க சார், அது கொஞ்சம் பேருக்கு தான் செய்வாங்க அப்படின்றாங்க. அப்புறம் ஏன் நீங்கள் கற்றுக்கிட்டே இருக்கீங்களே, உங்கள் பீப்புள் ஏன் அந்தளவுக்கு அன்எஜுகேட்டடாக இருக்காங்களா, சிம்பிளாக போய் ஆடியோ போட்டு வந்தாலே அவங்க டக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு பண்ணிடுவாங்களே அப்படின்னு. ஸோ ஒரு சில ப்ரூஃப்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி காமிச்சிடணும் அவர்கிட்ட. இங்கே பாருங்கள் சார், நான் ஏன் கற்றுக்கிட்டு இருக்கேன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம மெயில் ஒன்று போட சொல்லியிருந்தோம் இல்லையா, இந்த அன்பிளாக்கு. ஸோ அவங்களும் பார்த்துருக்காங்க, அதை பார்த்து தான் சொன்னார். அதுக்கு மேலே அந்த டிஸ்லைக் போட்டிருக்காங்க இல்லைங்களா. ஸோ அந்த அலோட்டி மெம்பர்ஸ் போட்டு நான் ஆடியோ போட்டிருக்கேன் இல்லையா, அதில் இருக்கிற அந்த டிஸ்லைக் பார்த்துட்டு கேட்டார். ரைட், அதனால் இங்கே பாருங்கள் சார், நான் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன், தமிழில் தான் கொடுத்துருக்கேன். ஆனால் நான் கொடுத்த மாதிரி மெயில் வந்திருக்காது சார். நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் அஃபிஷியல் மெயில். 50 மெயில் ஒரு பேஜுக்கு லோட் ஆகும் இல்லையா. நீங்கள் 50 மெயிலில் முழுசாக 10 மெயில் நீங்கள் அந்த மாதிரி பார்க்க முடியாது சார். நாங்கள் சொன்ன மாதிரி ப்ரொசீஜராக கரெக்டாக ஃபாலோ பண்ணுறோங்க. ஏன்னா எங்கள் மக்கள் எப்படி இருக்காங்கன்னா, அந்த அளவுக்கு எஜுகேட்டட் பீப்புள் கிடையாது. ஏதோ ஒரு வருமானம் வரும், ஓரளவுக்கு மொபைல் யூஸ் பண்ண தெரியும், ஏதோ ஒரு வருமானத்துக்காக தான் இங்கே வராங்க. ஏதாவது நமக்கு ஒரு மாதம் ஒரு 4000 5000 கிடைச்சிடாதா, இங்கே வரவங்க எல்லாம் லட்சாதிபதி ஆகணும்னு வரவங்க கிடையாது சார். பேசிக்காக மொபைல் யூஸ் பண்ண தெரியும், அதை தெரிஞ்சு உள்ளே வந்திருக்காங்க. அவங்களுக்கு தேவையானதெல்லாம் இப்போ தான் கற்றுக் கொடுத்துட்ருக்கோம். ஸ்டார்டிங்கில் மெயில் அனுப்ப சொல்லும்போது அவங்க அனுப்புனது அந்த 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 ரிசல்ட்டுமே என்கிட்ட இருக்குது, அந்த ரிப்போர்ட்டுமே இருக்குது. அப்போ 1000 பேருக்கு 100 பேர் எத்தனை பேர் வந்து மெயில் கரெக்டாக அனுப்பவங்க இருக்குது. இப்போ இந்த 3 நாளில் நாங்கள் ஒரு ரிசல்ட் செக் பண்ணி பார்த்தோம், நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. நிறைய பேர் கற்றுக்கிட்டாங்க, தெரிஞ்சுக்கிட்டாங்க. மிகப்பெரிய விஷயம், எங்களுக்கு ஒரு பெரிய டீமாக இருக்குது சார், நெட்வொர்க் மாதிரி தான். நான் இங்கே சொல்கிறது மட்டும் இல்லாத நிறைய குரூப்பில் அவங்க இன்ட்ரடியூசர்ஸ்லேருந்து, அப்ளைனர்லேருந்து, கமாண்டர்ஸ்லேருந்து நிறைய பேர் கைட் பண்ணிட்டு இருக்காங்க. டீம் லீடர்ஸ்லேருந்து எல்லாருமே கைட் பண்ணுறாங்க. நிறைய சப்போர்ட் யூடியூப் சேனல் வச்சு நடத்துறவங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க சார். எஸ்பிஓவில் நிறைய விஷயம் கற்றுக் கொடுத்துட்டு இருக்காங்க. அது ஒரு சில வீடியோமே காமிச்சிங்க பாருங்கள். ஒரு மெயில் அனுப்புறது எப்படி ப்ரௌசிங் பண்ணணும், எப்படி சேஃபாக இருக்கணும். நம்ம எஸ்பிஓ யூடியூப் சேனலில் நிறைய யூடியூபர்ஸ் போட்டிருக்காங்க இல்லையா, அதெல்லாம் கூட எடுத்து காமிச்சோம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். பேர் மட்டும் ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் வச்சுக்கல, அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் நிறைய கற்றுக் கொடுத்துட்டு இருக்கோம். அதனால் கொஞ்சம் அப்படி தான் சார் இருப்பாங்க, அந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. ஒன் பை ஒன்னாக பார்த்து சொல்லி கொடுத்து அவங்களை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேர் ஃபில்டர் பண்ணுறதா ட்ரை பண்ணுறோம். ஸோ அந்த அளவுக்கு கற்றுக்க முடியாத, அந்த அளவுக்கு நாலேஜபிள் மெயில் அனுப்பணும். பேசிக் நாலேஜ் அதுதான். ஸோ அதுவே தெரிஞ்சிருக்கணும், அந்த பேசிக் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்கணும். ஓரளவுக்கு சொல்லிக் கொடுத்தா புரிஞ்சுக்கிறவங்க எங்களுக்கு ஓகே. ஸோ முடிஞ்ச அளவுக்கு குறைக்க தான் சார் பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா நிறைய லட்சக்கணக்கான பேர் நிறைய பேர் வச்சுக்கிட்டு நம்ம பயங்கரமாக பண்ணணும்னு அவசியம் இல்லை. எங்களுக்கு இப்போ இருக்கிறவங்களே போதுமானது. ஏன்னா இப்போதைக்கு நிறைய கம்பெனிலேருந்து எங்களுக்கு ஆர்டர் வந்தல. ஸோ நிறைய பேசணும், அவர்கிட்ட நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணோம். அப்போ சொல்லிட்டு இருந்தோம், இது மாதிரி நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம். நான் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு லேர்ன் பண்ணுங்கள். ஓகே, மெயில் அனுப்புறது எப்படி, நீங்கள் அது இங்கிலீஷில் தான் டைப் பண்ணி அனுப்பணும் அவசியமே கிடையாது. தமிழில் அனுப்புங்க, தங்கிலீஷில் அனுப்புங்க, யார் வேணான்றாங்க. நம்ம கம்பெனி தானே அனுப்புறீங்க, கம்பெனினா இங்கிலீஷில் இல்லை ரிஜெக்டட் அப்படின்னு சொல்ல போகிறோமா என்ன, தமிழ்நாட்டில் தானே இருக்கும். ரைட், அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டோம். ஆனால் என்ன ப்ரொசீஜரோ அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். சப்ஜெக்ட் என்ன கொடுக்க சொல்கிறோம், தங்கிலீஷில் கொடுங்க, யார் வேணான்றாங்க. மெசேஜ் உங்கள் ஃப்ரெண்டுக்கு எப்படி மெசேஜ் அனுப்புவீங்க, அப்படி அனுப்புங்க. பட் கண்டென்ட் என்ன இருக்கணுமோ அது இருக்கணும். ரைட், அன்பிளாக் பண்ண சொல்லி ரிக்வஸ்ட் கொடுக்கணும்னா அன்பிளாக் பண்ண சொல்லி தான் ரிக்வஸ்ட் கொடுக்கணும். சரியா? ரைட், எனக்கு எஸ்பிஓ பிடிச்சிருக்கு, நான் கண்டினியூ பண்ண விருப்பப்படுறேன். சரி, இந்த மெயில் என்ன சொல்கிறாரு, அவ்வளோதான். எனக்கு எஸ்பிஓ பிடிச்சிருக்கு, நான் கண்டினியூ பண்ண விருப்பப்படுறேன். அது பிளாக்ல இருக்கா, சஸ்பெண்டில் இருக்கா, ரிஜெக்ட் ஆப்ஷன் தெரியாமல் செலக்ட் பண்ணிட்டாரா, உட்காந்து நாங்கள் தேடணும், செக் பண்ணணும். ரைட், அவர் அதை தெளிவாக கொடுத்துருந்தாருன்னா அவர் எதுக்காக மெயில் போட்டார் அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரிஞ்சிடல. இப்போ அவர் எதுக்காக மெயில் போட்டிருப்பாரு அப்படின்னு நம்ம கெஸ் பண்ணி அதை தேடணும். இந்த லிஸ்ட்டில் இருக்காரா இவர், அப்போ ஓகே. ஏன்னா நம்ம டிஃபால்ட்டாக உங்கள் லாகின்ல போயிட்டு நீங்கள் ஃபங்க்ஷன் பண்ணல. இப்போ கிட்டத்தட்ட இந்த 3 நாளில் கிட்டத்தட்ட ஒரு 10,000 மெயிலுக்கு மேலே வந்திருக்கு. அந்த 10,000 மெயிலுக்கு மேலே ஓகே, ஒரு பக்கம் எங்களுக்கு சந்தோஷமாக தான் இருக்குது, பரவாயில்ல. இவ்வளோ பேர் மறுபடியும் உள்ளே வரதுக்கு விருப்பமாக இருக்காங்களே, ரிஜெக்ட் ஆன லிஸ்ட்டில், நம்ம பிளாக் பண்ண லிஸ்ட்லேருந்து மறுபடியும் இவ்வளோ பேர் உள்ளே வரதுக்கு ரெடியாக இருக்காங்களே அப்படின்னு.
பட் அதை உட்காந்து ஒரே ஆளு 4-5 தடவை மெயில் போகிறீங்க. ஒரு மெயில் சென்ட் ஆயிடுச்சா இல்லையான்னு அது எங்கே போய் பார்க்கணும்? கரெக்டாக போயிட்டு இருந்தால் எப்படி இருக்கும்? சென்ட் ஐட்டம்னு ஒன்று இருக்கும், சென்ட் பாக்ஸ்னு இருக்கும் மெயிலுக்குள்ளே போனீங்கன்னா. ஸோ இந்த யூடியூபர்ஸ்லாம் ஏதாவது சொல்லிக் கொடுங்க. நீங்கள் யூடியூப் சேனலில் நீங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு எஃபோர்ட்டும் அவ்வளவு யூஸ்ஃபுல் தான். நெக்ஸ்ட் வீக்கில் அதை தெரிஞ்சுக்கிங்க. யூடியூப் சேனல் எஸ்பிஓ நம்பி எஸ்பிஓ சொன்னாங்கன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணவங்களும் சரி, எஸ்பிஓக்காக ஸ்டார்ட் பண்ணவங்களும் சரி, எதுக்காவது ஆகட்டும்னு எஸ்பிஓவில் இருக்கிறவங்க யூடியூப் சேனல் வச்சிருக்கிறவங்களும் சரி, ரைட்? அவ்வளோ ஒரு பெரிய பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்க போகுது. அது நீங்கள் எஸ்பிஓ பற்றி பேசுறீங்கிறதுல இல்லை, பட் அந்த பெனிஃபிட் வந்ததுக்கப்புறம் எஸ்பிஓ பற்றி நீங்கள் பேசவே கூடாது. அதான் முதல் கண்டிஷன் உங்களுக்கு, ரைட்? அதுதான் போடலான்னு இருக்கும், போட்டாலும் போட்டுரும். எஸ்பிஓ பற்றி நீங்கள் பேசவே கூடாது உங்கள் யூடியூப் சேனலில். ஏன்னா நம்ம மற்ற கம்பெனிகளுக்காக ஒர்க் பண்ணும்போது அது அப்படி தான் இருக்கணும். அவங்க அந்த கண்டென்ட் அப்படி தான் எதிர்பார்ப்பாங்க, ரைட்? நம்மளை பற்றி நம்ம பெருமையாக பேசிகிட்டு இருக்கிற கம்பெனி அவங்க கொடுக்குற கண்டென்ட்டே கரெக்டாக இருக்காதுன்ற மாதிரி நினைப்பாங்க, ரைட்? நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால் நீங்கள் லேர்ன் பண்ணுங்கள். யூடியூபர்ஸ் எல்லாருமே சொல்லிக் கொடுங்க. ஒரு மெயில் சென்ட் ஆகிடுச்சுன்னா எப்படி கண்டுபிடிக்கிறது? சென்ட் பாக்ஸில் போய் பார்த்துருந்தா அங்கே சென்ட்னு காமிக்கும், இல்லை சென்ட் ஆகலாம் டிராஃப்ட்னு காமிக்கும். அந்த டிராஃப்ட்டில் இருந்துச்சுன்னா சென்ட் ஆகலன்னு அர்த்தம். கியூன்னு காமிக்குதான்னு பாருங்கள். கியூவில் இருந்ததுன்னா ஃபைலோட சைஸ் அதிகமாக இருக்கும், இல்லை மெயில் ஐடி ஏதாவது தப்பாக போட்டிருப்பீங்க, ரைட்? என்ன பிரச்சனை அப்படிங்கிறத பாருங்கள். ரிட்டன் வந்திருக்கா, ஏதாவது மெயில் ஐடி தப்பாக போட்டு ரிட்டன் வந்திருந்தாலும் இந்த சென்ட் ஐட்டமில் போய் பார்க்கும்போது அது போல்டாக காமிக்கும், இது ரிட்டன் வந்திருக்கு, மெயில் ஐடி தப்பாக ஓப்பன் பண்ணால் காமிக்கும் மிஸ்டேக். இதெல்லாம் பேசிக் இன்ஃபர்மேஷன் சொல்லிக் கொடுங்க. இந்த மாதிரியான பேசிக் இன்ஃபர்மேஷன் ஜென்ரல் நாலேஜ் தான் இதெல்லாம் வந்து உங்களுக்கு எஸ்பிஓன்னு இல்லை, எப்பயுமே லைஃப் டைம் எப்பயுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாட் ஓன்லி எஸ்பிஓ. அந்த வீடியோக்கெல்லாம் என்றைக்குமே ஒரு வியூ வரும் உங்களுக்கு, நாளைக்கு என்றைக்குமே அது மூலியமாக ஒரு வருமானம் வரும். நீங்கள் பண்ணுறது வந்து சும்மா அவங்க சொல்கிறாரு நோட்டீஸ் போல் அப்படின்றதுக்காக பண்ணாதீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை பண்ணுங்கள். தெரியலைன்னா தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள், தப்பு கிடையாது. தெரியலைன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு சொல்லிக் கொடுங்க, ரைட்? நிறைய விஷயம் இருக்குது, எல்லாத்தையும் இப்போ பேச முடியாது, கொஞ்சம் வெளியும் இருக்கிறேன். நம்ம டீட்டெயிலாக பேசலாம். நாளைக்கு கஷ்டம்னு நினைக்கிறேன் நாளைக்கு பேசுகிறது, ரைட்? நாளைக்கு ஃபுல்லாக வேறு ஒரு ஒர்க்கு, அது என்னன்றது நாளை மறுநாள் மண்டே பேசுகிறேன், ரைட்? மண்டே டீட்டெயிலாக நிறைய அனௌன்ஸ் பண்ணுறோம். மண்டேவில் வந்து எல்லாருமே ஒர்க் பண்ண பிஸி ஆகிடுவீங்க. எஸ்பிஓ என்ன பண்ணால் இந்த ஸ்ட்ரென்த்தை குறைக்க முடியும்னு வச்சுட்டு இருக்கோம். அந்த என்ன ஸ்ட்ரென்த்தை குறைக்கணும்னு விருப்பப்படுறோம்னா அந்த அளவுக்கு பேசிக் இன்டர்நெட் நாலேஜ் இல்லாத பர்சனை குறைக்கணும். எங்களை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். ஏன்னா எங்கள் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாம் உண்மையிலேயே எங்கள் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறதுக்கு தகுதியானவங்க தான். ஸோ எங்கள் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறதுக்கான பேசிக் குவாலிஃபிகேஷன் பேசிக் இன்டர்நெட் நாலேஜ். மெயில் அனுப்ப தெரியும், மெயில் வந்தால் பார்க்க தெரியும், மெயில் அனுப்புனது எங்கன்னு போய் பார்க்க தெரியும், ரைட்? இங்கிலீஷ் ஓரளவுக்கு படிக்க தெரியும், எழுத்துக்கூட்டி கூட படிப்போம், இல்லை தமிழில் ட்ரான்ஸ்லேட், அதில் கூகுளே வந்து எந்த பேஜ் ஓப்பன் பண்ணாலும் ட்ரான்ஸ்லேட் பண்ணுற ஆப்ஷன், அதில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி கூட படிச்சிக்கோ. ஸோ நாலேஜ் தான் எனக்கு தேவை. எஸ்பிஓவில் என்றைக்குமே நான் அங்கே சொல்கிற விஷயம், உங்கள் நாலேஜ் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எஸ்பிஓ ஒன்றும் உங்களுக்கு தூக்கி எல்லாத்தையும் கொடுத்துட போதில்லை. உங்கள் லைஃப் அவ்வளோதான். நீங்கள் லட்சாதிபதி கோடீஸ்வரர் அதெல்லாம் கிடையாதுங்க. வேலை செய்ய வந்திருக்கீங்க, மாதம் 5000 10,000 சம்பாதிக்கலாம், அவ்வளோதானே பண்ண முடியும். லட்சமாக சம்பாதிக்க முடியுமா என்ன? ஆன்லைன் பார்ட்டிங் ஜாபில் லட்சமாக சம்பாதிக்கிறதுக்கு என்ன வேறு என்ன கேம் பேர்லாம் வேறு நம்ம சொல்லக்கூடாது, ரைட்? அது மாதிரி கேம் வெப்சைட்ஸ் இது, ரைட்? லட்சமாக கோடி சம்பாதிக்கிறதுக்கு அதெல்லாம் கிடையாது. நம்ம ஒர்க் பண்ண வந்திருக்கோம்னா உண்மையிலேயே நீங்கள் பார்ட் டைம் ஜாப் தேவைன்னா பார்ட் டைம் ஜாப்னா அதுக்கு தகுதியாக நம்ம இருக்கணும் ஃபஸ்ட்டு, ரைட்? இல்லைனா வளர்த்துக்குங்க, தப்பு இல்லை, கற்றுக்குங்க. நிறைய டைம் எடுத்தாச்சு. நிறைய பேர் நமக்குள்ளே பூந்து விளையாடி இருக்காங்க. யாரோ ஒருத்தர் எஸ்பிஓ தப்பாக புரிஞ்சுக்கிட்டு எஸ்பிஓ புரிஞ்சுக்கிட்டு ஒரே காரணத்தினால இன்றைக்கி இத்தனை லட்சம் பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ அது பெரிய விஷயம். கண்டிப்பாக அதுக்கான வேலையை எஸ்பிஓ செய்யும். அதுக்கான பதில் அவங்க கொடுத்தே தரணும். அதெல்லாம் அவ்வளோ சாதாரணமாக விட்ட மாட்டோம். பட் இதிலே ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கல நமக்கு தான், ரைட்? இப்போ நம்ம அதையும் தாண்டி இதுக்கு முன்னாடி இந்த எஸ்பிஓ இல்லாத இது இன்னும் பயங்கரமாக வர போகிறோம். கம்மிங் வீக் 100% பிளான் பப்ளிஷ் ஆகும். அந்த பிளானில் யார் என்னென்ன கேட்டகரியில் ஒர்க் பண்ண போகிறீங்க, ரைட்? ஒரு 5 டைப் ஆஃப் கேட்டகரியில் ஒர்க் பண்ண போகிறீங்க. எல்லோரும் ஒரே கேட்டகரியில் கிடையாது, ஓகே? ஒவ்வொருத்தருக்கும் அந்த 5 டைப் ஆஃப் கேட்டகரிக்குமே வேறு ஒர்க் ஒரே மாதிரி இருக்காது, ரைட்? யார் என்ன கேட்டகரின்றதை நீங்கள் தான் சூஸ் பண்ண போகிறீங்க, ரைட்? நாங்கள் எதுவும் பெருசாக சூஸ் பண்ண மாட்டோம். அதில் ஒரு 2 கேட்டகரி மட்டும்தான் நாங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். மீதி இருக்க 3 கேட்டகரியில் உங்களுக்கு எந்த கேட்டகரி ஆஃப் ஒர்க் செட் ஆகுன்றதை நீங்கள் தான் சூஸ் பண்ணிக்க போகிறீங்க. அதுக்கான வேலையை நீங்கள் தான் செய்ய போகிறீங்க. அந்த வேலையை நீங்கள் தான் செய்ய போகிறீங்க. அந்த வேலைக்கான வருமானம் வரப்போகுது, ரைட்? ஆன்லைனில் எவ்வளோ நாளும் உங்களுடைய டேலண்ட்டை யூஸ் பண்ணி சம்பாதிக்கலாம், திறமை இருந்ததுன்னா. சும்மா உட்காந்துக்கிட்டு கமெண்ட் பண்ணிக்கிட்டு குரூப்பில் பேசிக்கிட்டு கலாய்ச்சிக்கிட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பும் இருக்குது எஸ்பிஓவில். அதை உங்களுடைய இந்த திறமையை, இந்த மீம் கிரியேட் பண்ணுற மாதிரி பேசக்கூடிய அந்த கமெண்ட் பண்ணக்கூடிய அந்த திறமையை எங்கே காமிக்கணும்னு நாங்கள் சொல்கிறோம். நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம், அதையும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம், ரைட்? உட்காந்துட்டு அவங்கள அந்த வேலையை செய்யுங்க, அதுக்கும் வருமானம் உண்டு, சரியா? ரைட், பார்க்கலாம். ஸோ ஒரு வே ஃபுல்லாக இந்த 2 பிரச்சனையை முடிச்சு பேசலான்னு இருந்தேன். பட் இந்த சைட்டு நேற்றுலேருந்து அரைகுறையாக ஓப்பன் ஆனதுனால நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிட்டீங்க. ஓகே, சைட் கிடச்சிச்சு, அவ்வளோதான், சந்தோஷம் தான். நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண போகிறோன்றது சந்தோஷம் தான், ரைட்? நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது. நமக்கு அந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத மண்டே இல்லை டியூஸ்டே நம்ம கொடுத்துருவாங்க. எப்படி இருக்கணும், இனிமேல் எப்படி எஸ்பிஓ ரன் ஆகணும், நம்மளுடைய அந்த ஃபியூச்சர் கான்செப்ட் பிளானில் நாங்கள் கொடுத்துருக்கிறதுல அவங்க என்ன அப்ரூவல் பண்ணுறாங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அந்த கான்செப்ட்டை நீங்கள் பண்ணணும்னு முடிவு பண்ணிங்கன்னா எப்படிலாம் பண்ணணும், ஒரு கம்பெனினா இதை நீங்கள் இப்படி தான் வழிநடத்தி கொண்டு போகணும், ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. அதெல்லாம் எங்களுக்கு அவங்க அட்வைஸாக பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க, ரைட்? அந்த லெட்டரும் நமக்கு கிடச்சிரும், அவங்களுடைய அட்வைஸ் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதன்படி நாம கமிங் வீக்லேருந்து செயல்பட ஆரம்பிக்க போகிறோம். ஸோ சீக்கிரமே அதே மாதிரி அவங்க ஓகே சொல்லிட்டாங்க அப்படின்னா குயிக்காக நெக்ஸ்ட் வீக்லேயே நம்ம பேமெண்ட் வித்ட்ராவல் ரிக்வெஸ்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது, ரைட்? கிட்டத்தட்ட 90% மேலே இந்த கமிங் வீக்லேயே வித்ட்ராவல் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் நான் சொல்கிறதுக்கு ஓகே இந்த வீக்கில் கொடுத்துருவோம் அப்படி ஃபிக்ஸ் பண்ணாதீங்க. தயவுசெய்து
எஸ்பிஓ நம்பி உங்கள் லைஃப் இல்லை. ஓகே, எஸ்பிஓவிலையும் ஒரு வாய்ப்பு இருக்குது. எஸ்பிஓ ஒன் ஆஃப் த சப்போர்ட்டாக உங்களுக்கு இருக்கும், என்றைக்குமே கடைசி வரைக்கும் இருக்கும். சரிங்களா? எதுக்கு எடுத்தாலும் எஸ்பிஓ ஒரு சில மெசேஜ்லாம் பார்த்தேன், சார் மிரட்டுறாங்க சார், இங்கேருந்து கால் பண்ணுறாங்க, அங்கேருந்து கால் பண்ணுறாங்க, சும்மா அதெல்லாம் த்ரெட்னிங். உட்காந்துட்டு 6500 ரூபாய் பே பண்ணது ப்ளஸ் ஒரு 1000 ரூபாய் சீரியஸாக இது பெரிய அமௌண்ட் தான். நான் உங்களை குறை சொல்கிறேன்லாம் நினைக்காதீங்க. இந்த 7500 ரூபாய் 8000 ரூபாயில் தான் அவங்க குடும்பமே சதஞ்சு போச்சுன்ற மாதிரி உட்காந்து இன்சூரன்ஸை போட்டு டார்ச்சர் பண்ணுவாங்க. அதெல்லாம் சும்மா அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான். ரைட்? அதையெல்லாம் உட்காந்து பயந்துட்டு நம்பிட்டு உட்காந்துருக்காதீங்க. அவங்களுடைய நாலேஜ் அவ்வளோதான், அதுக்கு மேலே அவங்க வளர மாட்டாங்க. ரைட்? இங்கே கம்பெனின்னு ஒன்று இருக்குது, எங்கள் கம்பெனி தான் எல்லாத்துக்கும் இன்சார்ஜ். அதையெல்லாம் அக்செப்ட் பண்ணி தான் நம்ம உள்ளே வந்திருக்கோம். அதை அக்செப்ட் பண்ண ஒரு பர்சன் அதை பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சால் நாங்கள் லீகல் ஆக்ஷன் எடுப்பேன்னு தெரிஞ்சும் அதை பண்ணுறாங்கன்னா அந்தளவுக்கு நாலேஜ் இல்லாத பர்சன். அது அவங்க மைண்டில் இல்லை. ஃபஸ்ட்டு நம்ம தான் அக்செப்ட் பண்ணியிருக்கோமே, அதேமாதிரி நம்ம யாராச்சும் தொந்தரவு பண்ணால் நம்ம மேலே லீகல் ஆக்ஷன் எடுக்கப்படலாம் அப்படிங்கிறதுக்கும் நம்ம அக்செப்ட் பண்ணியிருக்கோமே அவங்க மறந்து செஞ்சுட்டு இருக்காங்க. என்ன பண்ணிடுவாங்க இவங்க அப்படின்றது முதல் முறையாக எஸ்பிஓ ஆக்சுவலி என்னென்னா ரொம்ப நேரம் போயிட்டு இருக்கா, என்னென்னா இந்த மாதிரியான பார்ட் டைம் ஜாப் கம்பெனி மேலே தான் வந்து கேஸ் ஃபைல் ஆகும். நான் சொன்னல நிறைய விஷயங்கள் எஸ்பிஓவில் புதுசாக நடக்கும். எஸ்பிஓ கம்பெனி நாளைக்கு ஒரு கேஸ் ஃபைல் பண்ண போகிறோம். ரைட்? அதை பற்றி டீட்டெயிலாக மண்டே டியூஸ்டேல பேசலாம். யார் மேலே கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கோம், என்னென்னு ஃபைல் பண்ணியிருக்கோம், ரைட்? ஒரு கேஸ் கொடுக்க போகிறோம். அது என்ன ஏது அப்படிங்கிறத மண்டே டியூஸ்டேல பார்க்கலாம். நாளைக்கு அந்த வேலை நடக்க போகுது. ரைட்? தெரிஞ்சுக்கலாம் கூடிய சீக்கிரம். ஓகே, தேங்க்யூ.